செல்வம்னு பேசுகிறேன். நான் 1997 போலீஸில் ஜாயின் பண்ணேன். இப்போது 2025 வரைக்கும் கடந்த 28 வருஷமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டேன். 2009 2012 வரைக்கும் இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூப்பில் பேசிட்டு வராத டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா, அவர் ஜே5 சாஸ்திரி நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தேங்க. உண்மையிலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவராக இருந்திருக்கிறேன் சார். அதில் ஒரு வித்தியாசமானவர், நேர்மையானவர், உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறையில் உண்மையானவர் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவர் நேரடியாக பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். நான் அவருக்கு வண்டி ஓட்டும்போது சில ஆய்வாளர்லாம் ஓட்டால் நிப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட அவர் 500 ரூபா எடுத்து கொடுத்து போய் காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவார். அதை வாங்கிட்டு வந்தாலும் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லையோ, நமக்கு என்ன வேணும், நீ வேண்டியதை வாங்கி சாப்பிடு அப்படி அந்த சில்லறை பணத்தை கூட கேட்க மாட்டார். அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க. மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறுறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். இடையில கூட அங்கே பிரித்திபா காவேரின்னு ஒரு கப்பல் தர தட்டுச்சு. அதுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சார். அந்த ஒரு 8 பேர் விழுந்து உயிர் போயிட்டாங்க, இறந்து போனாங்க. அப்போ அங்கே லோக்கலில் இருக்கிற போட்டு ஃபிஷர்மேன்ட்ட போட்டு உடஞ்சாலும் நான் வாங்கி தரேன் போங்கயான்னு சொல்லி போட்டில் அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் அனுப்பிச்சு ஊருக்கு போய் அதை காப்பாற்றுறதுக்கு உதவி செஞ்சவர். அதில் கூட அவரை பணம் வாங்கிட்டார், அப்படி வாங்கிட்டார், இப்படி வாங்கிட்டாருன்னு அதிகாரிகளால் தான் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து மாற்றப்பட்டார். மன உளைச்சலானார். அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார், உண்மையாக இருப்பார்ல, கொஞ்சம் கோபமாக பேசுவார். சிங்கம்னாவே என்றைக்கு சீற்றம் இருக்கும்ல, அது மாதிரி தாங்க. உண்மையிலே நான் இப்போ அவர் கூட பணியில் நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமாக பக்கத்தில் இருந்து நான் சொல்லியிருப்பேன், நடந்திருப்பேன். என் துரதிருஷ்டம், அவர் மரியாதை போயிட்டார், நான் சென்னையில் இருக்கேன். அவர் கூட பணியில் இருந்தேன்னா அவர் பேட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்து நானும் சொல்லியிருப்பேன். அவர் தனியாக சொல்கிறதுனால பொய்யாகாது, உண்மையாக தான் அவர் சொல்லுவார், உண்மையாக தான் இருப்பார். அவர் உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு ஒருத்தர் தான். அவர் சொன்னதில் பொய்யே இருக்காது. அவர் மன ஆதங்கத்தை சொல்கிறார். எல்லண்டோ, அதுக்கப்புறம் எல்லண்டோவில் அதுக்கு மாற்றி அவங்க போட்டாங்க. கமாண்டோவுக்கு போட்டாங்க. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் போனார். அப்புறம் டிஜிபி ஆஃபீஸில் இன்னொரு இந்த இந்து சமயத்தை விசாரிக்கிற டியூட்டி ஒன்று போட்டாங்க. மணலி போட்டாங்க. அவரை தூக்கி அடித்தாங்க. ஏன்னா எந்த அதிகாரிகிட்டையும் நேர்மையாக இருக்கிறாரில்ல இவர், அதனால் யாருக்கும் இவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அதாவது அது செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு நான் என் டியூட்டி கரெக்டாக இருப்பேன். எங்கே வாங்கினாலும் கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த ஆஃபீஸருக்கும் அது செஞ்சுக்கிறேன் இதை செஞ்சுக்கிறேன்னு வாங்க மாட்டார். அதனால தான் மாற்றப்பட்டார். இப்போ அங்கே போய் மயிலாடுதுறையிலையும் கலக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரில் பார்ப்பேன் நான். மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவில் யாரும் செய்யாத சாதனை புரிஞ்சிருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், அவரை கொண்டு பிக் பாஸில் கொடுத்தா கூட அங்கேயும் சாதிக்கவார். அந்தளவுக்கு திறமையானவர், உண்மையானவர். அவரை இந்த கவர்மெண்ட்டு கவனிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல, கடவுள் கண்டிப்பாக அவர் பக்கம் இருப்பார். அவர் உண்மை ஜெயிக்கும், அவர் வெல்வார்.